கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த ஆறுதலி நேரத்திற்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவோ காலங்கள் விழுந்து விட்டோம். இனியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்து விடாதா? நான் எழுந்து ஓடிவிட மாட்டேனா? நிமிர்ந்து இருக்க மாட்டேனா? என் வாழ்க்கை நிமிர்ந்து விடாதா? தலை நிமிர்ந்து விடாதா என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா? வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விழுந்து போய்விட்டோமே, எங்கள் வாழ்வு, எங்கள் குடும்பம் என்றைக்கு இனி எழுந்து தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு தகப்பன் தாய்மார்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தூக்கி விடுவார். உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 12வது வசனம் பாருங்க, அருமையான வாக்குத்தத்தம். அந்நாளிலே ஸ்தோத்திரம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று சொல்லுகிறார். விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்தக்கூடுமானால், திரும்ப எடுத்து தலை நிமிர வைக்க முடியுமானால், அந்த கூடாரத்தை மறுபடியும் பிரகாசிக்க வைக்க கூடுமானால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும், இருண்டு போன விழுந்து போன உங்க வாழ்க்கையையும் மறுபடியும் திரும்பவும் எடுப்பித்து புதுப்பித்து ஆண்டவர் நிமிர செய்ய வல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில எதற்கும் கவலைப்படாதங்க, எதற்கும் சோர்ந்து போகாதங்க. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒரு நாள் உங்களை தூக்கி விடுவார். ஒரு நாள் உங்கள் குடும்பம் உயரும், உங்க வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்வாதாரம் உயரும், பொருளாதாரம் உயரும். ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, எப்படி திரும்ப எடுத்து கட்டி எழுப்பினாரோ அதே போல உங்க வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து எடுத்து கட்டி எழுப்புவார். தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாக நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி என்னால் வாழ முடியாது, என் வாழ்வே அவ்வளவுதான் என்று முடிவு கட்டி இருக்கிறீர்களா? ஒன்றுமல்ல, பயப்படாதங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்கள் வாழ்வை பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கத்தக்க உங்கள் வாழ்வை புதுப்பித்து ஆண்டவர் எடுப்பிப்பார். God bless you.